நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் சட்டம் சார்ந்து பொதுமக்கள் மனதிற்குள் எழும் நியாயமான கேள்விகளுக்கும் சட்டத்தின் மூலம் விளக்கமளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல பெயர் மாற்றத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ள இந்த 3 சட்டங்கள், தண்டனை சட்டம், அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துதல் சட்டம், சாட்சிகள் சட்டம், இதில் பழைய சட்டங்களுக்கும் இப்போ கொண்டு வரப்பட்டுள்ள சட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், வேறுபாடுகள் என்ன சார்? மெயினாக பார்த்தோன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 50-55 செக்ஷன்ஸு அதிகமாக இருக்குது. இதில் ஐபிசியில் இந்தியன் பீனல் கோட், பாரதிய நியாய சன்னிதா அப்படின்றது தான் இந்தியன் பீனல் கோட். அதே மாதிரி பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா அப்படின்னு ஒரு 4-5 இருக்குதோ. இந்த மாதிரி சொன்னால் சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். பாரதிய சாட்சிய அதிநயம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். 3 கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3த்தில் என்னெல்லாம் வேறுபாடுன்னு சொன்னால் ஒரு பெருசாக வேறுபாடு இல்லை என்று சொல்வேன். பட் இருப்பினும் ஒரு சில மாற்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ரெட்ரிபியூட்டிவ் தியரி, திரும்பியும் நான் ஆங்கிலத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. ரெட்ரிபியூட்டிவ், அதாவது கைக்கு கை வெட்டிடணும், கையை வெட்டினானா அவனை கையை வெட்டிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கும்பொழுது தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கு தண்டனையை குறைக்கலாமே. ஏன்னா இது காந்தி பிறந்த மண் இல்லையா, அதனால கொஞ்சம் தூக்கு தண்டனையை குறைக்கலாமே அப்படின்னு சொல்கிறது. அதே நேரம் சில நேரங்களில் அதாவது எந்த காஸ்டும் பார்க்கக்கூடாது, க்ரீடு பார்க்கக்கூடாது, கலர் பார்க்கக்கூடாது, ஆணா பெண்ணாக பார்க்கக்கூடாது, திருநங்கையாக பார்க்கக்கூடாது, யாருக்காவது துரோகம் பண்ணுறோன்னு சொன்னால், துரோகம்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் அவங்கள கஷ்டப்படுத்துகிறோன்னு சொன்னால் அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படுகிறது. சில நேரம் ஆயுள் தண்டனை வரைக்கும் போகுது. அது நாங்களும் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிக்கப் த ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பாலின பாகுபாடு இல்லை அப்படின்னா 3 பேருக்குமே ஒரே இதுதான். 3 பேர் யாரு, ஆம்பளைக்கும் அதுதான், பொம்பளைக்கும் அதுதான், திருநங்கைகளுக்கும் அதே மாதிரி. சார், இது ஆண் மீதான குற்றங்கள், பெண் மீதான குற்றங்களா? இல்ல ஆண் செஞ்சிருந்தா பெண் செஞ்சிருந்தா? 1860 மெக்காலே என்பவர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். கணவன் மனைவி அல்லாது கணவன் இன்னொருத்தரோடவோ மனைவி இன்னொருத்தரோட ஒரு உறவு வைத்து கொண்டிருந்தால் ஏறக்குறைய 2017 அது பெரிய குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இது குற்றம் என்று சொல்லப்படுகிறது இப்போ. சரியா? இதுக்கு முன்னாடி குற்றம் இல்லை. ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கல, மனைவி வேறு ஒரு ஆணோடு உறவு வைத்திருக்கிறாள்னு சொன்னால் இப்போ புருஷங்காரன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்லி திங் அவனுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு சொன்னால், ஒரு தீர்வு, போயிட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம். சார், இன்னொன்று கேள்விப்பட்டேன் சார். எஸ், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்து அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ இல்லை அவங்கள உடல் உறவு வச்சுக்கிட்டாலோ அவங்க கேஸ் போட்டால் அதுக்கான தண்டனை காலம் அதிகரிக்கப்பட்டு டிசீட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏமாற்றி ஒரு உறவு வைத்துக் கொள்வது. இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏனையோ நான் வந்து இது ஒருவேளை ஆர்குமெண்ட்டுக்காக நான் பயன்படுத்தி கொள்ளலாமே ஒழிய, நான் இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுனால ஒரு ஆணும் பெண்ணும் தாங்கள் விரும்பி கொண்டு அவர்கள் திருமணம் செய்யாதவர்களாக இருந்தால் அவர்கள் உறவு வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அதுல ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்தாங்க, இல்ல என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி. இல்லைங்க, அது ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த ஏமாத்துறது வந்து ஆணாக இருந்தால், ஏமாற்றப்பட்டவன் ஆணாக இருந்தால் அது ஒரு பெரிய கஷ்டம். சார் என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா சார், 15 வருஷமா லவ் பண்ணிருந்தேன் சார் அப்படின்லாம் நிறைய சீரியல் நான் கூட இப்போ சில நாள் பார்த்தேன். அதெல்லாம் வந்து என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி கட்டிக்காமல் போயிட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பெண்ணுக்கு தண்டனைனா எஸ் தண்டனை இருக்கிறது. அது சம்பந்தமாக இது அதனால தான் பாரதிய நாகரிக அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம சன்னிதா அப்படின்னு சொல்கிறோம். நியாய சன்னிதா, நாகரிக சுரக்ஷா சன்னிதா அல்லது சாட்சி அதிநயம் அப்படின்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள்பட தான் நம்மளுக்கு புரிய போகுது. எனக்கு தெரியல, நிறைய ஜட்ஜஸ்க்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு இது தெரியுமான்றது தெரியல. ஏன்னா 1ஆம் தேதி தான் இதில் வந்திருக்கு. இன்னும் புக்ஸு இன்னும் வரல. இன்ஃபேக்ட் நானே வந்து இன்றைக்கி கேட்கும்பொழுது எனக்கு 2 புக்கு தான் கிடைச்சது, 3ஆவது புக்கு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் தெரிந்து கன்வர்ஸ் ஆகணும். நாங்கள் வி ஹாவ் டு கெட் அக்யூண்டட் வித் திஸ். அதனால் இது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் டு டாக் அபவுட்டு இந்த மாற்றங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அடல்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி ஒரு பெண்ணை ஏமாற்றினால்னா பெரிய தண்டனை உண்டுன்னு சொல்கிறோம். லிஞ்சிங் அப்படின்னா பாடி லிஞ்சிங், அதாவது தோலை உரிக்கிறாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசில் பார்க்கல நீங்கள், நிறைய வந்ததாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு முஸ்லீம் வந்து அவன் ஆட்டுக்கறியே வச்சுருந்தான், அவன் மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், பசு மாட்டுக்கறி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோலை உரிக்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு லிஞ்சிங். இந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாமா அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இதில் முடிவு எடுக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்னா நம்ம வந்து பாராட்ட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது. இதில் குற்றங்களும் இருக்கும், குறைகளும் இருக்கும். இது ஒன்று நத்திங் பட் இட் இஸ் அன் அடிஷன் ஆர் டிலிஷன். இன்னொன்னும் கேள்விப்பட்டோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது, இந்த காவல் எல்லைகள் வந்து எங்கே வேணால் போயிட்டு நம்ம எந்த எஃப்ஐஆர் ஏங்க இது நம்ம ஆல்ரெடி பேசுகிறோங்க. அதை நம்ம ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் இதில் எபிசோடில் பேசணும். அதாவது வண்ணாரப்பேட்டில் நடக்கிற விஷயத்த அடையாரில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடையார் போலீஸ் ஸ்டேஷன் முடியாது, நீ வண்ணாரப்பேட்டைக்கு தான் போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நடைமுறையில் அப்படி பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை தான் சார் சொல்கிறேன். நான் போகிற வழியில் நான் பஸ்ஸில் பார்க்குறேன் சார், பஸ்ஸில் பார்க்குறேன் எங்கள் லா காலேஜ் இதற்கு ஒருத்தனை வெட்டுறாங்க, என் பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இதில் எங்கேயோ வேறு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்பொழுது நான் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிறேன், சார் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் சார் இந்த மாதிரி வெட்டின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கேன் பி கிவன் பை எனிபடி. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியா? போகிற வழியில் சொல்லிட்டு போகிறது தானே. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்கள விசாரிப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு இல்லை, 0 எஃப்ஐஆர்னு சொல்லப்படுகிறது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 14 நாட்களுக்குள், இது முதல்ல வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி CSRன்னு ஒன்று நம்ம பேசணும் தான். அது கூட கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் விசாரித்து அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் போடலாமா வேணான்னு சொல்லி வித்தின் 14 டேஸ்க்குள்ளே அதை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது இந்த பாயிண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. அந்த பாயிண்ட் கால அளவு எதுலெல்லாம் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேச துரோக வழக்கு பதிலாக புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கு. தேச துரோக வழக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போது அப்படி பார்த்தா நக்கீரன் கோபால்லாம் நிறைய தடவை வந்துடுவார், ஆனால் இனிமேல் வரமாட்டார். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது. அந்த தேச துரோக வழக்கை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் அது சம்பந்தமாக ஏதாவது தேசத்திற்கு எதிராக நீங்கள் பேசுவீர்களே ஆனால் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும். நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பறிமுதல் செய்யப்படும் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ன்றதுனால விஜய் மல்லையாவுக்கும் இது பொருந்தும் இல்லை. அவரும் வெளிநாட்டுக்கு ஓட்டார். அப்புறம் இன்னொரு பேர் கொண்ட மோடி, ஒருத்தர் நிரவ் மோடியா என்னன்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்படும். அதுக்கப்புறம் வீடியோ பதிவுகள் பண்ண வேண்டும், சாட்சிகளை விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் சொல்லுங்கள். விசாரிக்கும் போது வீடியோ பதிவு அவசியம் சார். இப்பெல்லாம் வந்து போலீஸ்காரன் அடித்தாலும் ஒரு பதிவு இருக்காது. ஈவன் ரவுடி போலீஸ்காரன் அடித்தாலும் பதிவு இருக்காது இல்லை. ரெண்டுமே வந்து வைசி வெர்சா. இப்போ அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது நம்ம ஹைகோர்ட்டை நிறைய சொல்லியிருக்கு, வீடியோ பதிவு செய்ய வேண்டும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதை முன்னின்று பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து எந்த விசாரணை செய்தாலும் சரி, இவன் அடித்தான் அவன் அடித்தான்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக ஒரு பதிவு இருந்தால் கேட்கவே வேண்டாமே. அதுதான் அந்த பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, சாட்சி சட்டம் வந்தது. ஸோ அந்த அதிநியமத்தில் வந்துடுதுன்னு வைங்க. நம்மளுக்கு என்ன இந்த சங்கீதா, முருகம்மா என்ற மாதிரி பேருங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஒழிய, பட் வி ஹாவ் டு கெட் அக்யூண்டட் வித் திஸ் பாரதிய நாகரீக சுரக்ஷா அப்படின்னு சொல்லி இது எதனா ஒன்று சொல்லுவோம். ஒன்றுங்க நியாய சன்ஹிதா, BNS அந்த மாதிரி, BS அந்த மாதிரி, IPC மாதிரி, BNS அந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்லப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் 1ஆம் தேதி தான் இது வந்திருக்கு. அதுக்குள்ள சென்னையில் அதன் பேரில் வழக்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க நிறைய. இது ஈவன் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து ஸ்டாலினுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம முதல்வர்கிட்ட, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எல்லா மொழியிலும் வந்து தமிழ் படுத்துகிறோம், அவங்கவுங்க மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறோம். அந்த மொழிபெயர்ப்பு செய்தால் தான் நானும் நீங்களும் படிக்க முடியும். ஏன்னு சொன்னால் கியூங்கி அமே இந்தி நை மாலும், இந்த சங்கீதா சுரக்ஷா எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் தமிழில் வந்தால் தானே நான் படிப்பேன். இதே தான், எனக்கு மாத்திரம் இல்லை, சில ஜஸ்டிஸ் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க, நான்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க.
இனிமேல் ஒத்துக்க தான் வேண்டும், ஏன்னா சட்டமாகி விட்டது. அதனால் இனிமேல் நாங்கள் தமிழில் படித்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாதாட வேண்டியது அவசியம் இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்கலாம். 1860 நம்ம சமாளிச்சிருக்கிறோம், இப்போ சமாளிக்க மாட்டோமா என்ன? சமாளிக்கலாம். ஓகேங்க சார். சார் இப்போது நான் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறேங்க சார். நான் என் வண்டியில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டியிருக்கேன். நான் ஒட்டலாமா வேண்டாமா சார்? நம்பர் பிளேட்டில் நீங்கள் ப்ரெஸ்ஸுன்னெலாம் ஒட்டக்கூடாது. வேற எங்கன்னா ஒட்டிருக்கீங்க வண்டியில முகப்பு பகுதியில வேற எங்காச்சும் அதாவது லைட்டுக்கு மேல இருக்கிற இடத்துல அதான் அந்த மாதிரி ஒட்டணும்னு சொன்னா